தமிழக அரசியல் வரலாற்றில் புரட்சியை நோக்கி, மக்கள் தலைவரை நோக்கி படையெடுத்த வண்ணமாக உள்ளார்கள். இன்று வரை 1.5 கோடிக்கு மேலே தொண்டர்களை கொண்ட புதிய கட்சி என்ற அந்தஸ்தை சொல்லிக்கொள்ளும் பெருமைப்படுகிறேன். இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் வாழும் 6.5 கோடி மக்களுக்கு மேலே நம் வெற்றி தலைவரை தான் அவர் பின்னாடி தான் செயல்படுவார்கள் என்பது சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கம். நம் வெற்றி தலைவரை சில நாட்களாகவே பத்திரிகை என்ற போர்வை கொண்டு ஆபாச ஊடகம், ஆபாச பத்திரிகை நடத்தும் நக்கீரன் கோபாலுக்கு எங்களின் வன்மையான கண்டனங்கள். நீங்கள் திருந்தவில்லை என்றால் மக்கள் உங்களை விடமாட்டார்கள். நாவை அடக்கி பேசுங்கள். ஊடகம், பத்திரிகை என்றால் நடுநிலை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதே இழந்து விட்டீர்கள். உங்கள் மீது பொடா சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்தார்கள். மறந்து விட்டீர்களா? காலம், வரலாறு மீண்டும் திரும்புகிறது. எங்கள் மக்களின் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் 2026 பதில் சொல்வார். வணக்கம்.